தாவீது சொல்றாருங்க, கர்த்தாவே நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ. நீங்க இன்றைக்கு ನೀವು ಈ ದಿನ, ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ನಂಬಿದ್ದೇನೆ, உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಆವರಿಸಲಿ, உங்களுடைய கிருபை எங்களை பாதுகாக்கட்டும். ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲಿ. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹೇಳಿರಿ. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೋಡಿ, வனாந்தரத்துல நடந்து போகும் பொழுது ಅವರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುವಾಗ மிகவும் தண்ணீர் தாகமானது. ಬಹಳವಾಗಿ ನೀರು ಅಡಿಕೆಯಾಗಿತ್ತು. ಅವರಿಗೆ ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರಿತ್ತು. அந்த தண்ணீர் ಆ ನೀರು கசப்பானதா இருக்கிறது, ಕಸರೆಯಾಗಿತ್ತು. யாராலும் குடிக்க முடியல. ಯಾರಿಂದಲೂ ಕುಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மோசே ஜெபிக்கிறார், ಮೋಶೆಯು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, கர்த்தரிடத்துல கேட்கிறார், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದರು. கர்த்தாவே நீங்க எங்களோட இருக்கிறேன் என்று அவர் விசுவாசித்தார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಇದ್ದರು. கர்த்தர் மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். ಕರ್ತನು ಮೋಶೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಜೊತೆ ಇದ್ದರು. அந்த கசப்பான தண்ணீர் ಆ ಕಸರೆಯಾದ ನೀರನ್ನು ஜெபிக்கும் பொழுது ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ இனிமையாய் மானது. ಸಿಹಿಯಾಗಿ ಮಾರಿತು. அதுதான் மாறாவின் தண்ணீர், ಅದೇ ಮಾರವಾದ ನೀರು மதுரமாய் மாறினது. ಮಧುರವಾಗಿ ಮಾರಿತು. தேவனுடைய கிருபை அவங்களோடு இருந்தது. ದೇವರ ಕೃಪೆಯು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. இன்றைக்கு எந்த வனாந்தரத்துல நீங்க இருக்கிறீங்க, ಈ ದಿನ ಯಾವ ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರೋ, யார நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ಯಾರ ನಂಬಿ ನೀವು ಬದುಕುತ್ತಿದ್ದೀರೋ, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ರಿ. கர்த்தரோட பேசுங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ರಿ. ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ನಂಬಿದ್ದೇನೆ, எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா, ನಮಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ, உங்க கிருபை எனக்கு வேணும், ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನಮಗೆ ಬೇಕು, உங்க கிருபை இல்லாவிட்டால் ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ என்னால வாழ முடியாது, ನಮ್ಮ ಬದುಕಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ನಾನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை உடைய கிருபையினால் வழி நடத்தினீங்க, ನೀವು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ನಡೆಸಿದ್ದೀರಾ. எங்களையும் உடைய கிருபையினால் வழி நடத்துங்கப்பா. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿರಿ. நீங்க அப்படி ஜெபிக்கும் பொழுது, ನೀವು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது, ನಾವು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಿಂದಿರುವಾಗ, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ನಮಗೋಸ್ಕರ ಕಲ್ವಾರಿ ಶಿಲೆಯ ಮೇಲೆ ಪ್ರಾಣವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿರುವ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಾವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೋಡುವಾಗ அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ಅವರ ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಆವರಿಸುವುದು. நோவாவுக்கு ನೋಹಾನನಿಗೆ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕೃಪೆಯು ಕಾಣಿಸಿತು. இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கும் பொழுது, ಈ ಲೋಕವನ್ನು ದೇವರು ಹಾಳು ಮಾಡುವಾಗ கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. ಕರ್ತನ ಕೃಪೆಯು ನೋಹಾನನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. அவனுடைய குடும்பம் அந்த பேழைக்குள் காக்கப்பட்டார்கள், ನೋಹಾನನಿಗೆ ಆ ನಾವೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿತು, காப்பாற்றினார்கள். ಕಾಪಾಡಿದನು. ஆண்டவருடைய கிருபை தங்கினது. ದೇವರ ಕೃಪೆಯು ಅಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿತ್ತು. பெரிய வெள்ளம் வந்தது, ದೊಡ್ಡ ಒಂದು ಅಲೆ ಬಂತು, விடாமல் மழை பெய்ந்தது, ಬಿಡದೆ ಮಳೆ ಬಂದಿತು, காற்றடித்தது, ಗಾಳಿ ಬಂತು.